நல்லா இருக்கு படம். ரெண்டாவது வாட்டி வந்து பார்க்குறோம். படம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பார்க்க வேண்டிய நல்ல படம். ஓகேங்களா? எனி அப்ஜெக்ஷன்ஸ்? நோ அப்ஜெக்ஷன். ரெண்டாவது செகண்ட் டைம் பார்க்குறோம். எது கரெக்ஷன்? நல்லா இருக்கு படம். தேங்க்யூ ஸோ மச். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்தோம், செமையாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் அப்பா முன்னாடி கிளம்பிட்டார் அப்படிங்களா? அவர் பார்க்க வேண்டிய படம் தானே. ஒவ்வொரு படத்தில் இதோட 3வது ஷோ. ஓ ஆமாம், இப்போ ஃபேமிலியோட எங்களை கூட்டிகிட்டு வந்து நடுவில் ஒவ்வொரு சீன் வரும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை குத்த, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை குத்த. இதில் போன உடனே ரிங்கு வாங்கி போடுறேன்னு இருக்காரு. தேங்க்யூ, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. குடும்பத்தோட கொண்டாடும் வெற்றி. கணவர்கள் கொண்டாடும். ஆமா, அதெல்லாம் அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணி பார்த்தாங்க படத்தை. நாளைக்கே ஃபேமிலியோட வருவாங்க. ஓகே, சூப்பர். மேடம் மாஸ்கா அண்ணா வந்தாருக்கா, அண்ணா வந்தாருக்கா, ஆர்த்தி இங்கிலீஷ் அண்ணா வந்தாருக்கா. வேற லெவல் செமையா இருக்கு. சிஸ்டர் இதோ படம் நான் செகண்ட் டைம் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் டைம் படம் செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற ஒரு படம். கோர்ட் வரை போயிட்டு இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ்றோம். எங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம கலை சார் தான் தேங்க்யூ சொல்லணும். 2 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. நாங்களே தியேட்டர்ல எங்களோட லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிதலோட வாழணும் ரெண்டு பேரும். அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இந்த படத்தை பார்த்து கண்ணில் தண்ணி தான் வந்துச்சுங்க. ஏறிட்டாங்க. இனிமேவாச்சும் ஹாப்பியா சந்தோஷமா விட்டு கொடுத்து கொஞ்சம் ஈகோ பிரச்சனை, நான் அவ்வளோ ஈகோ பிரச்சனை. 70-30 அந்த மாதிரி மாத்தி உங்களுக்குள்ள சந்தோஷமா வாழணும் லைஃப்ல. 50-50 விட்னஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க சேர்ந்து வாழணும். சரி, தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. நான் தொடர்ந்து 7 நாளாக வரேன். எனக்கும் இதே பிரச்சனை தான். எனக்கும் இதே ஒய்ஃப் கிட்ட பாதிக்கப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் டெய்லியும் வந்து பார்த்துட்டு எப்படியோ சேர்ந்துருவாளான்னு நானும் பார்க்குறேன். இதுதான் உண்மை போல. ஆண் பாவம் தான். இளையராஜானா மெட்டு, பொண்டாட்டிக்கிட்ட வாங்கணும் திட்டு, எக்ஸாம்னா பிட்டு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ நான் போகிறேன் இந்த தேட்டரை விட்டு வருவோம். ஈவினிங்குள்ள இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்கணும். புதன்கிழமை அன்னைக்கு வாய்தா இருக்கு. அதெல்லாம் அந்த காலம்ண்ணே. இப்போ எல்லாம் ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. எல்லாம் ப்ராசஸ் முடியறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். விஐபி தரிசனம் இல்லாத கோயிலா? மந்திரத்தை சொல்லுப்பா. இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாது. அதோடைய கோர் கான்செப்ட் என்னன்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சில மனஸ்தாபங்கள், கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து எப்படி கடந்து நம்ம அந்த வாழ்க்கையை ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்துடைய கோர் கான்செப்ட். ஸோ வந்து இது எல்லாத்தோடைய வாழ்க்கையிலையும் வந்து இதை வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து குறிப்பாக படத்துடைய சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ எல்லா கப்புள்ஸும் ஃபேமிலிஸும் வந்து இதை வந்து அவங்களுடைய லைஃப்பில் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டதுனால தான் வந்து படம் வந்து இந்தளவுக்கு ரீச் ஆச்சு. இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 2-3 கப்புள் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் நடந்த அதே விஷயங்களை பார்க்குறேன். டைவர்சிட்டிக்கு போனோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இதே விஷயத்தை தான் வந்து எங்கள் மாமா வந்து வலியுறுத்துவார். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் வந்து அவர் கல்யாணம் நடத்தி வச்சுருக்காரு. ஸோ அத்தனை பேருக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்துருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து லைஃப்பில் எப்பவுமே முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து லைஃப்பில் வந்து எல்லோரும் பின்பற்றணும். அதே விஷயத்தை தான் இந்த படத்துலேயும் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம எப்படி ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து, ஸோ எப்பயுமே வந்து 50-50 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் 70-30 இருக்கலாம், இல்லை ஒருத்தர் 40-60 இருக்கலாம். ஸோ சுச்சுவேஷன் பொறுத்து யார் எப்போ விட்டு கொடுக்கணுமோ அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒன்றா வந்து லைஃப் லீட் பண்ணுறது தான் வந்து உண்மையான மேரேஜ்க்கான காரணம். ஸோ இந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேருக்கு நான் வந்து தேங்க்யூ நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ குறிப்பாக எங்கள் மாமா அத்தைக்கு, ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எனக்கு என் மனைவி வந்து அதே மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த விஷயத்தை நான் வந்து பர்சியூ பண்ணுறதுக்காக. ஸோ எங்கள் அப்பா அம்மா, ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த ஃபீல்டில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஸோ என்னை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும், எல்லா பெரியவங்களுக்கும், ஃபேமிலிஸ்க்கும், கப்புள்ஸ்க்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன் இந்த தருணத்தில். ஸோ இந்த படத்தை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எது முக்கியம், லைஃப்பில் எதை வந்து பின்பற்றுனா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஒருத்தரை வந்து புரிஞ்சு அனுசரித்து வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து இந்த படத்து மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஆண் பாவம் பொல்லாத படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள்.
ஸோ பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.